ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி 100% சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்கிற இயல் 1 இன்பத்தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு லெசனை நான் வந்து இப்போ இன்பத்தமிழ் தனியாக ஒரு வீடியோ, தமிழ் கும்மி தனியாக போடுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போச்சுன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப எம்பி பிடிக்குது. ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா வீடியோ வந்து லாங்காக போக வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்பத்தமிழ். ஓகேங்களா? இன்பத்தமிழை எழுதியவர் யார்? பாரதிதாசன். முதல்ல வந்து நீங்கள் எந்த ஒரு பாடல் எடுத்தீங்கனாலும் அந்த பாடலில் எழுதிங்க யார் ஹெட்லைன் எழுதிங்க யாருன்னா பாரதிதாசனா, அதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாரதிதாசரோட குறிப்புகள் ஃபுல்லாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் கடைசியில் பாரதிதாசனா என்னென்ன பாடல் எழுதியிருக்காரு, அவரை பற்றின குறிப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்பத்தமிழ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அது எழுதியவர் யார்? பாரதிதாசன். இது அந்த பாக்ஸில் இருக்கிறது ஓரளவு படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் அந்த கொஸ்டின்ஸ் இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ரீட் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பாடலில் ஃபுல்லாக நான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, முக்கியமான கொஸ்டின்ஸ் பேஸ்டு இதை மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாரதிதாசன் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் வந்து ஒவ்வொரு அர்த்தத்தோட இணைச்சு சொல்கிறார். என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமுதம்னும் அந்த அமுதம் வந்து உயிருக்கு நேருன்னு சொல்கிறார். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த லைன் வந்து என்னன்னா, நிலவுனும் நிலவுக்கு இணையாக அதை சொல்கிறாரு. விளைச்சல் இருக்கிற விளைவுக்கு மிக முக்கியமானது என்ன? நீர். அந்த நீருக்கோட அந்த நிலவையும் தமிழுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். ஓகேங்களா? தேர்ட் பரல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனத்தோட உருவாக்கிய ஊர் அப்படின்னு ஊர் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறார். இளமை பால்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இளமை தான் எழுதிருப்பேன். இளமைனா ரொம்ப சின்னவங்க அவங்க பால் கொடுப்பாங்க அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அப்படிங்கிறனால நான் இளமை எழுதிக்கிறேன். இளமைக்கு பால் வந்து என்ன, அவங்க அதை வந்து புலவர்களுக்கு கொடுக்குற வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்வு அப்படிங்கிறது வந்து அசதியாக இருக்கும்போது இந்த தமிழ் படிச்சோம்னா தேன் போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 லைன் வந்து என்ன சொல்கிறாங்க, அறிவு தோல் வந்து அதாவது கவிதை எழுதுறவங்களுக்குலாம் ஒரு வால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. இதை யார் எழுதுனது? பாரதிதாசன். ஓகேங்களா? இங்கே வந்து முக்கியமாக இந்த புக் பேக்கில் நம்மளுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக படிச்சுங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா விளைச்சல், சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா? அடுத்தது இங்கே மேலே ஃபுல்லாக அந்த பாடலோட பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பாடல் வரிகள் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. நான் வந்து அங்கே பொருள் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது சுப்பிரமணிய பாரதி, அதாவது பாரதிதாசரோட குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னா சுப்ரத்தினம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாடல் அந்த பாடல் ஹெட்டிங் எழுதிங்க, பக்கத்தில் பாரதிதாசன் எழுதி கீழே வந்து அவரோட குறிப்புகள், அதாவது இதில் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த புக் படிக்கும்போது அடுத்த பாடல் வரும்போது இன்னும் கொஞ்சம் இவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால ஒரே பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இவரை பற்றி இப்போ படிக்கிறீங்க, அடுத்து வந்து பாரதியார் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் விட்டுட்டு அடுத்த பேஜில் எழுதுவீங்க பாரதியார் பற்றி. ஓகேங்களா? இப்போ இவரை பற்றி பார்க்கலாம். பாரதிதாசன், இவரோட இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம். இவர் வந்து பாரதியாரோட கவிதைகள் மேலே கொண்ட பற்றுனால தன்னோட பேரை வந்து என்ன மாற்றிக்கிட்டாரு? பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து பெண் கல்வி, இவர் வந்து முக்கியமாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், பெண்ணோட உரிமைகளை பற்றி ரொம்ப கருத்துக்களை வந்து புரட்சிகரமாக உள்வாங்கி அதை சம்மந்தமாக ஒரு பாடல்கள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி நாமச்சுங்க. அப்படி நாமச்சிங்கன்னா பெண்ணுக்காக கல்விக்காக பாடுபட்டிருக்காரு. பெண்ணோட மறுமணம் அதுக்கு வந்து பாடுபட்டிருக்காரு. பெண்களுக்கு வந்து பொது உடைமை வந்து அந்த காலத்துல இருக்காது, அதனால அதுக்காக பாடுபட்டாரு. பகுத்தறிவு இருந்திருக்காது, அதனால கல்விக்காக பாடுபட்டிருக்காரு அப்படின்னு நாமச்சுங்க. ஓகேங்களா? முதல்ல என்ன புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். ஓகேங்களா? இதனால இவருக்கு வந்து ஒரு பேரே கொடுத்துருக்காங்க, என்னென்னு, புரட்சி கவி. ஓகேங்களா? அதோட இவர் வந்து பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாரதிதாசன் பேரை படிக்கும்போது சுப்பரத்தினம், பாரதிதாசன், பாவேந்தர், புரட்சிக்கவி அப்படின்னு பக்கத்துலேயே கம்மா கொடுத்து பாரதிதாசன் கம்மா கொடுத்து இது வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த புக்கில் இப்போதைக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அடுத்த புக் படிக்கும்போது அது கூட ஆட் பண்ணிக்கிங்க அவரை பற்றின குறிப்புகள். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கீழே பாருங்கள், கற்பவை கற்றபின். இந்த ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு டைம்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இதை பற்றின அடுத்த கட்டுரை இல்லை பாடல் வரிகளோ எழுத சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பாடல் வரி கொடுத்து அவங்க எழுதணும் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை படிச்சே ஆகணும். ஏன்னா கொஸ்டினில் இந்த 2 பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த எழுதணும் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக இதை நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா இந்த பாக்ஸில் எப்படியாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை ரீட் எடுக்கணும். ஏன்னா விட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? தமிழே உயிரே வணக்கம். தமிழ் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். இதில் அவர் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எனக்கு உயிருக்கும் மேலாக உனக்கு வந்து ஒரு மணக்கம் கொடுக்குறேன். தாய் பிள்ளை உறவுமா, அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்ன உறவோ அதுதான் உனக்கு எனக்கும். உன்னை வந்து நினைக்கல அப்படின்னா எனக்கு வந்து வாழ்வே வந்து கசக்கும் புளிக்கும். அதனால உன்னை நினைக்கிறதுனால என் நெஞ்சம் வந்து ரொம்ப இனிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழை வந்து கசக்கும் புளிக்கும். இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு பார்த்துக்கங்க. கசக்கும் புளிக்கும் இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கசக்கும் புளிக்கும்னு எழுதணும் யார் அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. கசக்கும் புளிக்கும்னு எழுதணும் யார், தமிழை வந்து கம்பேர் பண்ணி எழுதியவர் வந்து கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா?